நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம், முதலாம் அதிகாரம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாப்பேத். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதீமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும் பத்ருசியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கியரையும் சீனியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராக்கையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவீலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிராமாகிய ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, யத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூராள் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிப்பாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிப்பாசின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன்,
ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்த பின் பேதாத்தின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்த பின் நதியோரமான ரெகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்த பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல். ஆதாத் மரித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்வா பிரபு, எதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். 1 நாளாகமம் அதிகாரம் 2. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவன் ஆனபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏதான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மெயேல், ராம், கெலுபா என்பவர்கள். ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அமினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனேயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயால், அபிகாயில் என்பவர்கள். செருயாலின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் என்னப்பட்ட தன் பெண் ஜாதியாகிய அசுபாளாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான்.
இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலேயலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண் ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரேன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மெயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயிமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தர், யோனத்தான் என்பவர்கள். எத்தர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மெயேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே என்று குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு எர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலையாசாவை பெற்றான். எலையாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லுமை பெற்றான். சல்லும் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மெயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரோசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேவின் மறுமனையாட்டியாகிய எப்பால் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றால். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகால் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்ராத்தால் இடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலும் பெத்லெஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரிமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரிமிலிருந்த வம்சங்கள் எத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்த ஓலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லெஹேமியரும் நேத்தோ பாத்தியரும் பெத் யோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சூரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகித் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அபித்தாள் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள்
அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். இப்கார், எலிசாமா, எலிபெலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபெலேத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும், யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும், சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும், சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், யகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசூபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எக்கேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்குப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாத்தையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரயேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அத்செலெல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லெகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும், எப்பேரையும், தெமனியையும், ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆரூமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்
என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்னாகாஷின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகா ஊர் மனுஷர். கேனாசின் குமாரர் ஒத்னியேல், செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். மெயோனத்தாய் உபிராவை பெற்றான். செராயா கராஷிமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். எகலலேலின் குமாரர் சீப், சீப்பா, திரியா, அசாரையேல். எஸ்ராவின் குமாரர் எத்தேர், மேரேத், ஏபேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதியாகிய யெகுதியாள் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும், சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும், சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பெண்கானான், தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேதும் பெண் சோகேதுமே. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும், மரேசாவூர் மூப்பனான லாதாகும், மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும், யோக்கீமும், கோசேபாவின் மனுஷரும், மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும் யசுபெலகேமுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயீமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமீன், யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம். இவன் குமாரன் மிப்சாம். இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சீமேயி. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பெயர்செபாவிலும் மொலாத்தாவிலும் ஆத்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏட்சாமிலும் தோலாத்திலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்கா போத்திலும் ஆத்சார் சூசீமிலும் பெத்பிரியிலும் சாராயீமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாக மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிம்மோன், தோகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மெசோபாவும் யம்லேகும் அமத்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும்
யெசோகாயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் யெதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற்பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரரில் ஒருவன் சமாயா. இவன் குமாரன் கோக். இவன் குமாரன் சிமேய். இவன் குமாரன் மீகா. இவன் குமாரன் ராயா. இவன் குமாரன் பாகால். இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் சிறைப்பிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏயேலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகிய அவர்கள் சகோதரர் மிகாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏப்பேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் யெரோவாவுக்கும், யெரோவா கீலேயாத்துக்கும், கீலேயாத் மிகாவேலுக்கும், மிகாவேல் எசிசாயிக்கும், எசிசாயி யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாரராயிருந்தவர்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவனாயிருந்தான். அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்தரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள்.
இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகை ஏற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேராயிருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் யத்தூர், நாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போக மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் சென்னீர் மட்டும் எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவராகிய ஏப்பேர், இஷி, ஏலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பேர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். எலெயாசார் பினகாஸை பெற்றான். பினகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செராயாவை பெற்றான். செராயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு
அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள்: கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்திராயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் தாகாத், இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரோகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மெராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமையா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீருமட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரருமானவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எரோகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தோவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மாகாத்தின் குமாரன், இவன் அமாசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாத்தின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எப்பியாசாப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன், இவன் சிமேயாவின் குமாரன், இவன் மிகாவேலின் குமாரன், இவன் பாசையாவின் குமாரன், இவன் மல்கியாவின் குமாரன், இவன் எத்னியின் குமாரன், இவன் சேராவின் குமாரன், இவன் அதாயாவின் குமாரன், இவன் ஏத்தானின் குமாரன், இவன் சிம்மாவின் குமாரன், இவன் சீமேயின் குமாரன், இவன் யாகாத்தின் குமாரன், இவன் கெர்சோமின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன், இவன் அப்தியின் குமாரன், இவன் மல்லூகின் குமாரன், இவன் அசபியாவின் குமாரன், இவன் அமத்சியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் அம்சியின் குமாரன், இவன் பாணியின் குமாரன், இவன் சாமேரின் குமாரன், இவன் மகேலியின் குமாரன், இவன் மூசியின் குமாரன், இவன் மெராரியின் குமாரன், இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பீடத்தின் மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவிர்த்தியுண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலேயாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிசுவா,
இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகித்தூப், இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன. கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே யூதா தேசத்தில் இருக்கிற எப்ரோனையும் அதை சுற்றியிருக்கிற வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும், லிப்னாவையும் அதன் வெளிநிலங்களையும், யாத்தீரையும் எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளிநிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளிநிலங்களையும், தெபீரையும் அதன் வெளிநிலங்களையும், ஆசானையும் அதன் வெளிநிலங்களையும், பெத்சேமேசையும் அதன் வெளிநிலங்களையும், பென்யமீன் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளிநிலங்களையும், அலமேத்தையும் அதன் வெளிநிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள் பட்டணங்களெல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசக்கார் கோத்திரத்திலும், ஆசேர் கோத்திரத்திலும், நப்தலி கோத்திரத்திலும், பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மெராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும், காத் கோத்திரத்திலும், செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும், பென்யமீன் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில், அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும், கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும், யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும், பேத் ஓரானையும் அதன் வெளிநிலங்களையும், ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும், காத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும், மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும், பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரிலுள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும், அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும், இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும், தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும், ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், ஆனேமும் அதன் வெளிநிலங்களும், ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும், அத்தோனும் அதன் வெளிநிலங்களும், உக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும், ரேகோபும் அதன் வெளிநிலங்களும், நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும், அம்மோனும் அதன் வெளிநிலங்களும், கீரியாத் தாயீமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. மெராரியின் மற்ற புத்திரருக்கு செபுலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும், தாபோரும் அதன் வெளிநிலங்களும், எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்தரத்திலுள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும், யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும், கேதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மேப்பாத்தும் அதன் வெளிநிலங்களும், காத் கோத்திரத்திலே கீலேயாத்திலுள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும், மக்னாயீமும் அதன் வெளிநிலங்களும், எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும், யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசுப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர்
ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமீன் குமாரர் பேலா, பெக்கேர், எதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, ஊசியேல், எரிமோத், இரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,034 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோபாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, ஆனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். எதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமீன், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஷ், அகிஷாக்கார் என்பவர்கள். எதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர். ஊசிம் ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காளின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீயினிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமிய ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்காள் என்னும் பேருள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோப்பியாத். செலோப்பியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மொளகேத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்பிராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் எலாதா. இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் சாபாத். இவனுடைய குமாரர் சுத்தலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள்.
அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாக், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரன் தேலாக், இவனுடைய குமாரன் தாகான், இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அம்மியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதின் கிராமங்களும், பெத்தேலும் அதின் கிராமங்களும், சீகேமும் அதின் கிராமங்களும், காசா மட்டுக்கும் உள்ள அதின் கிராமங்களும், மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதின் கிராமங்களும், தானாகும் அதின் கிராமங்களும், மெகிதோவும் அதின் கிராமங்களும், தோரும் அதின் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் யப்லேத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாளையும் பெற்றான். யப்லேத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே யப்லேத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எகுபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூவாக், அர்னப்பர், சூகால், பேரி, இம்ரா, பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். எத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் இலக்கம் 26,000 பேர். 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம். பென்யமீன் பேலா என்னும் தன் மூத்த குமாரனையும், அஸ்பால் என்னும் 2ஆம் குமாரனையும், அகராக் என்னும் 3ஆம் குமாரனையும், நோகா என்னும் 4ஆம் குமாரனையும், ரப்பா என்னும் 5ஆம் குமாரனையும் பெற்றான். பேலாவுக்கு இருந்த குமாரர் ஆதார், கேரா, அபியூத் என்பவர்கள். அபிசுவா, நாமான், அகோவா, கேரா, செப்புபான், ஊராம் என்பவர்கள் எகுத்தின் குமாரர். கேபாவின் குடிகளுக்கு மூப்பான தலைவராயிருந்து இவர்களை மனாக்காத்திற்கு அழைத்துக் கொண்டு போனவர்கள் நாமான், அகியா, கேரா என்பவர்களே. கேரா அவர்களை அங்கே அழைத்துக் கொண்டு போன பின்பு ஊசாவையும் அகியூத்தையும் பெற்றான். அவர்களை அனுப்பிவிட்ட பின் சகராயீம் மோவாப் தேசத்திலே ஊசிம், பாராள் என்னும் தன் பெண்ஜாதிகளிடத்திலே பெற்ற பிள்ளைகளை தவிர தன் பெண்ஜாதியாகிய ஓதேசாலே யோவாபையும், சீபியாவையும், மேசாவையும், மல்காமையும், எயூசையும், சாகியாவையும், மிர்மாவையும் பெற்றான். பிதாக்களின் தலைவரான இவர்கள் அவனுடைய குமாரர். ஊசிம் வழியாய் அவன் அபிதூபையும் எல்பாலையும் பெற்றான். எல்பாலின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத். இவன் ஓனோவையும் லோதையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினவன்.
பெரியாவும் சேமாவும் ஆயலோன் குடிகளுடைய பிதாக்களிலே தலைவராயிருந்தார்கள். இவர்கள் காத்தின் குடிகளை ஓட்டிவிட்டார்கள். அகியோ, சாஷாக், எரேமோத், செபதியா, ஆராத், ஆதேர், மிகாயேல், இஸ்பா, யோகா என்பவர்கள் பெரியாவின் குமாரர். செபதியா, மெசுல்லாம், இஸ்கி, ஏபேர், இஸ்மராயி, இஸ்லியா, யோபாப் என்பவர்கள் எல்பாலின் குமாரர். யாக்கிம், சிக்ரி, சப்தி, எலியேனாய், சில்தாய், எலியேல், அதாயா, பெராயா, சிம்ராத் என்பவர்கள் சிமியின் குமாரர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இபிதியா, பெனுயேல் என்பவர்கள் சாஷாக்கின் குமாரர். சம்சேராய், செகரியா, அத்தாலியா, யரேஷியா, எலியா, சிக்ரி என்பவர்கள் எரோகாமின் குமாரர். இவர்கள் தங்கள் சந்ததிகளின் பிதாக்களிலே தலைவராயிருந்து எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவன் கிபியோனின் மூப்பன். அவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரன் அப்தோன் என்பவன். மற்றவர்கள் சூர், கீஸ், பாகால், நாதாப், கேதோர், அகியோ, சேகேர் என்பவர்கள். மிக்லோத் சிமியோவை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமிலே தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மேரிபால். மேரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யோகதாவை பெற்றான். யோகதா அலமேத்தையும் அஸ்மாவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அஸ்ரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், செகரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் எல்லாரும் ஆத்சேலின் குமாரர். அவன் சகோதரனாகிய எசேக்கின் குமாரர் ஊலாம் என்னும் மூத்த குமாரனும், ஏகூஸ் என்னும் 2ஆம் குமாரனும், எலிபேலேத் என்னும் 3ஆம் குமாரனுமே. ஊலாமின் குமாரர் பராக்கிரமசாலிகளான வில்வீரராயிருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் புத்திரர் பௌத்திரர் இருந்தார்கள். அவர்கள் தொகை 150 பேர். இவர்கள் எல்லாரும் பென்யமீன் புத்திரர். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதிநீமியருமே. யூதா புத்திரரிலும் பென்யமீன் புத்திரரிலும் எப்பிராயிம், மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூத்தின் குமாரன் ஊத்தாய். சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் எகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமீன் புத்திரரில் அசனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னயா, மிக்கிரியின் குமாரனாகிய
ஊசியின் மகன் ஏலா. இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும் தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள். ஆசாரியர்களில் யெதாயா, யோயாரிப், யாக்கீன், அகிதூபின் குமாரனாகிய மெராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன். மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா, இம்மரின் குமாரனாகிய மெசுல்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசெராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசாய் என்பவர்களும் அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்களாயிருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பக்கார், ஏரேஸ், காலால், ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்குப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகிய பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலேயாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாயிருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாயிருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ராத்தங்கி இருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும்
சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால், கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள். அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும் சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீஸை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசுவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால். மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு 6 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன: அசரிகாம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆத்சேலின் குமாரர். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனைக் கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கிலுள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல்
அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்திக் கொண்டு போய் நடத்திக் கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது, அக்மோனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தமீமில் இருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தாணயம் பெத்லஹேமில் இருந்தது. தாவீது பெத்லஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லஹேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ளக் கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள்.
யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப் போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள்: யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலெஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபக்காய், அகோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காக்காஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சல்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆரானியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆரானியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய ஏப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செருயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரெப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனோடே 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மகாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே. 1 நாளாகமம் அதிகாரம் 12. தாவீது கீசின் குமாரனாகிய சவுலி நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்து யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும், கவன்கள் எரிகிறதற்கும் வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கை வாட்டமான பராக்கிரமசாலிகளான மற்ற மனுஷருமாவன. சவுலின் சகோதரராகிய பென்யமீன் கோத்திரத்தில் கிபேயா ஊரானாகிய சேமாவின் குமாரர் அகியேசர் என்னும் தலைவனும், யோவாசும், அஸ்மாவேத்தின் குமாரராகிய எசியேலும், பேலேத்தும், பெராக்கா, ஆனதோத்தியனான ஏகு என்பவர்களும் 30 பேரில் பராக்கிரமனும் 30 பேருக்கு பெரியவனுமான இஸ்மாயா என்னும் கிபியோனியனும், எரேமியா, யகாசியேல், யோகனான்,
கெதேரூரான ஏசோபாத், எலிசாயி, எரிமோத், பிகலியா, செமரியா, அருப்பியனான செப்பத்தியா, எல்கானா, எஷியா, அசாரியேல், யொவேசேர், எசோபெயாம் என்னும் கோரேகியரும், யொவேலா, செபதியா என்னும் கேதோர் ஊரானான ஏரோகாமின் குமாரருமே. காத்தியரில் பரிசையையும் ஈட்டியையும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாயிருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். யாரென்றால் எத்சேர் என்னும் தலைவன், அவனுக்கு இரண்டாவது ஒபதியா, மூன்றாவது எலியாப், நாலாவது மிஸ்மன்னா, ஐந்தாவது எரேமியா, ஆறாவது அத்தாயி, ஏழாவது எலியேல், எட்டாவது யோகனான், ஒன்பதாவது எல்சபாத், பத்தாவது எரேமியா, 11வது மக்பன்னாயி. காத் புத்திரரான இவர்கள் இராணுவ தலைவராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவன் 100 பேருக்கும் பெரியவன் 1000 பேருக்கும் சேர்வைக்காரராயிருந்தார்கள். யோர்தான் கரை புரண்டு போயிருக்கிற 1ஆம் மாதத்தில் அதை கடந்து கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பின்னும் பென்யமீன் புத்திரரிலும் யூதா புத்திரரிலும் சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தார்கள். தாவீது புறப்பட்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, நீங்கள் எனக்கு உதவி செய்ய சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க என்னை என் சத்துருக்களுக்கு காட்டிக் கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். பெலிஸ்தரின் பிரபுக்கள் யோசனை பண்ணி, அவன் நம்முடைய தலைகளுக்கு மோசமாய் தன் ஆண்டவனாகிய சவுலின் பட்சமாய் போவான் என்று அவனை அனுப்பிவிட்டார்கள். அதனால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. அப்படி அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அத்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிஹு, சில்தாயி என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சமாய் வந்தார்கள். அந்த தண்டுக்கு விரோதமாய் இவர்கள் தாவீதுக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளும் இராணுவத்தில் சேர்வைக்காரருமாய் இருந்தார்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துக்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன. யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தாரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும், பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்யமீன் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பேர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50000 பேர். நப்தலி புத்திரரில் 1000 தலைவர்கள். பரிசையும் ஈட்டியும் பிடித்து அவர்களோடு கூட இருந்தவர்கள் 37000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28600 பேர். ஆசேர் புத்திரரில்
யுத்தத்திற்கு தெரிந்தவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40,000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபினியரிலும் காத்தியரிலும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120,000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோட கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களிலெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடே தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமுள்ள இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினதின் நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டு, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திலே கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்களாவன: சம்முவா, சோபாக், நாத்தான்,
சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேத், நோகா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, பெலியாத்தா, எலிபலேத் என்பவைகள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். ஒன்று நாளாகமம் 15ஆம் அதிகாரம். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடிவரச் செய்தான். ஆரோனின் புத்திரரையும் லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய ஊரியேலையும் அவன் சகோதரராகிய 120 பேரையும், மெராரியின் புத்திரரில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரராகிய 220 பேரையும், கெர்சோன் புத்திரரில் பிரபுவாகிய யோவேலையும் அவன் சகோதரராகிய 130 பேரையும், எலிசாப்பான் புத்திரரில் பிரபுவாகிய செமாயாவையும் அவன் சகோதரராகிய 200 பேரையும், எப்ரோன் புத்திரரில் பிரபுவாகிய எலியேலையும் அவன் சகோதரராகிய 80 பேரையும், ஊசியேல் புத்திரரில் பிரபுவாகிய அம்மினதாப்பையும் அவன் சகோதரராகிய 112 பேரையும் தாவீது கூடிவரப் பண்ணினான். பின்பு தாவீது ஆசாரியராகிய சாதோக்கையும் அபியத்தாரையும், லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழப் பண்ணினார் என்றான். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டுவர தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே
தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரில் பெரகியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மெராரியின் புத்திரரான தங்கள் சகோதரரில் குஷாயாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடும் கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், பெனாயா, மாசேயா, மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள். பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பஞ்சலோக கைத்தாளங்களை தொனிக்க பண்ணி பாடினார்கள். சகரியா, ஆசியேல், செமிரமோத், எகியேல், உன்னி, எலியாப், மாசையா, பெனாயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையில் பாடி தம்புருகளை வாசித்தார்கள். மத்தித்தியா, எலிப்பெலேகு, மிக்னேயா, ஓபேத் ஏதோம், ஏயல், அசசியா என்பவர்கள் சமனீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணனானபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். பெரகியாவும் எல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். செபனியா, யோசபாத், நெதனெயேல், அமாசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராயிருந்தார்கள். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வரப்போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காளங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் துணியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சித் துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டுக் கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாயிருந்தான். ஏயல், செமிரமூத், எகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத் ஏதோம், ஏயல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீதவாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும் பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும்
அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களையெல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்துக்கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து, எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். கிபியோனிலுள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து, இவர்களோடும் கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர்பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட
மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூனையும் வைத்து எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தையெல்லாம் செய்தீர். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர்
உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி, நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி, உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாயிருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி, கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்துச் சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும், உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன். நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான்.